நம்ம சிஎஸ்ல டைமண்ட் அடிக்கிறோம், அது பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற வச்சு தான் நிறையா வீடியோலாம் போடணும். இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கு. நிறையா சப்போர்ட் கொடுங்க. கமெண்ட் வந்தோடனே உனக்கு கூப்பிட்றாங்க. நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சிச்சுன்னா நம்ம வந்து லைவ் போடுறோம். அதுவும் இல்லாமல் லைவ்ங்கிறது நம்மளுக்கு வந்து 50 அடித்தா தான் லைவ் போட முடியும். சப்ஸ்கிரைபர் எனக்கு இப்போ தான் 46 இருக்குன்னு நேற்று தான் பார்த்தேன். இன்றைக்கி இப்போ தான் வீடியோ போடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர் எனக்கு அடித்தா தான் நம்ம வந்து என் டேப்பில் வந்து கீபோர்டு மவுஸு அந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணி பிசி மட்டும் விளாட்லாம். ஆனால் கொஞ்சம் தான் விளாட முடியும். இது வரைக்கும் விளாண்டது கிடையாது. அந்த மாதிரி தான் ஆர்டர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சுட்றேன். நான் செட்டப் பண்ண நம்ம டீமெண்ட் ஆகணும். அட்வான்ஸ் பண்ணுவேன். டீமெண்ட் வேறு பார்க்க அப்படி வந்துட்டாங்க. நாக் பண்ணுறாங்க. அடிச்சிடாதீங்கடா, வேணாண்டா, நீ எவனையும் அடிச்சிடாதீங்கடா. நம்ம டீம்மேட்டில் 2 பேரை காலி பண்ணிட்டேன். ஒருத்தவனை காலி பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணி விட்றா, டக்குன்னு வந்துடுவான்டாமே. பார்த்துட்டாங்க. நம்ம பார்த்துட்டேன். வச்சே குத்த வராங்க. சுடுறாங்க. அப்பாடியோ, இப்போ நம்ம ஜோனுக்கு வெளியே போகலாம். போன தாட்டி நான் ஹீரோ கிடைச்சேன் சிஎஸ்ல. இந்த வாட்டியும் அடிக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்காக. ஹெட்லாம் போகுமான்னு தெரில. அம்மா இப்படி தூக்கி விடுறேன், ஹெட்டு போகுதான்னு தெரில. ஒன்றும் அதுக்கும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண அது என்ன சப்ஸ்கிரைபு லைக்லாம் எனக்காக இவ்வளோ பண்ணுறேன். எனக்காக ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை கிளிக் தட்டி விட்ருவேன். அதுவும் இல்லாமல் லைக்கையும் அடிச்சு விட்ருங்க. தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். எக்ஸாம் டைத்தில் வேணால் 2 வீடியோ போடுறேன். பார்த்துட்டாங்க. நம்மளை பார்த்துட்டாங்க. அடங்க போய் தோத்துட்டாங்க. இந்த தாட்டி அவங்க ஜெயிப்பாங்க, நம்ம ஜெயிப்போமானே தெரிலங்க. ஒருத்தவங்க நாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்டா, சூப்பர்ரா. AK-47 சூப்பராக ஆடுறாருங்க. போச்சுங்க. இன்னும் ஒரு ஆள் தான். அப்படியாச்சும் அடிச்சிருங்கடா. என்ன பண்ண போகிறாங்க? எங்கே இருக்கானே தெரியலையே. அந்த ஒரு ஆள் எங்கிட்ட வந்து சுட்டாங்க. 4வது பிளேயரை 1வது பிளேயர் சுட்டாங்க. என்னன்னு தெரியல. இதாக இருக்காங்க. அதுதான் போன மேட்ச் இந்த ஹயாட்டோ தான் நம்மளே சுட்டேன். இதாட்டி என்ன பண்ண போகிறானோ. அடியோ அடிச்சுட்டாங்க. கிளாக்டவரா போச்சு. நான் முன்னாலாம் யூஸ் பண்ணுவேங்க ஒரு ட்ரிக்கு. அது ட்ரிக்கு சொல்ல முடியாது. சும்மா அந்த வழியாக போவேன். இந்த வழியாக போய் இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த படிக்கட்டு ரைட் சைடு படிக்கட்டு. நான் அந்த லெஃப்ட் சைடு நேராக இருக்குல்ல, வாங்க உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த படிக்கட்டில் போவேன். நான் அந்த படிக்கட்டில் போக மாட்டேன். அதனால் இந்த படிக்கட்டில் இப்படியே ஏறுவேன். ஸ்லோவாக ஏறிக்கிட்டே இருப்பேன். தான் இந்த இடத்துல வந்துடுவாங்க எல்லாம். நான் இங்கே இருந்து பார்ப்பேன். வராங்களா எவனாச்சும். அப்படி இல்லைன்னா இறங்கி வச்சுங்க. நம்ம டீம்மேட் எவனா காலி பண்ண பார்க்குறாங்க. ஏறுவோம். ஹயாட்டா இது இல்லைங்க.
நிற்கிற இடத்துல தான் நானும் முன்னாடி இருந்து அந்த இடத்துல சுடுவேன். நம்மளே சுட்டுக்கிட்டேங்க எவ்வளோ எல்லாத்தையும் என்னையே சுட்டெல்லாம் இதுதான் சூப்பர்டா. அப்படிதான்டா AK 47 AK 47 தான்டா செமையா ஃபோன் நம்பர் 3 நம்பர் அது 3 நம்பருக்கு அழுத்துறாரு. போச்சுங்க ஹயாட்டோ அடிச்சிட்டாங்க. ஐயோ ஹயாட்டோ அடிச்சிட்டானே டேய் போய் டபுள் பேரல் வச்சு அழுத்துறான போய் இந்தா அங்கே ஓடுறான் பாரு ஹயாட்டோ போய் அட்றான் அவனை ஆடமு போய் அட்றா டக்குன்னு. ஆடம் கேரக்டர் தான் வச்சுருக்கேன் அதான் நம்ம ஆடம்னே கூப்பிடுவாங்க. இதான் அங்கிட்டு வெளியிடாங்க இங்கிட்டு தான் வருவோன்னு நினைக்கிறேன். போச்சுங்க டெஸ்ட் கன் வச்சுருக்காங்க வச்சுங்க ஹெல்த்தை கரைச்சி விட்டான் பல்பாவி. ஹயாட்டோ பக்கம் தாங்க ஜோனே போகுது. கிராண்டை போட்டு 2 பேரும் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். போச்சுங்க தோத்துறோம். ஐயோ போச்சு யாருங்க அவன் ஹயாட்டோ ஏண்டா இப்படி எங்கள் டீமை படுத்துற. இந்த கண்ணை எடுப்போம் உட்பேக்கர் எடுப்போமா M40 1 2 3 4 5 6 7 8 9 10 உட்பேக்கர் தாங்க வந்துருக்கு. நான் இப்படி பண்ணுவேன் ஹெட்டு போகுமான்லாம் தெரியாதுங்க. அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருந்துடாதீங்க ப்ளீஸ்ங்க. உங்கள் சப்போர்ட்டில் தான் பெரிய ஆளாக வரணும்னு எனக்கு நினைக்கிறேன். சப்போர்ட்டை வச்சு தான் நான் பெரிய ஆளே ஆவேன். எனக்கு கடவுள் நேற்று கனவுல வந்து சொல்லிட்டு போனார். வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க நினைப்பீங்க. அதுதான் அப்படிதான். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ போடுறேன். 49 குறைஞ்சிடுச்சு. ஹயாட்டான்னு நினைக்கிறீங்க அவன். ஹயாட்டா நம்ம டீமை எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கான். அவன் அங்கிட்டு தானே சுட்டான். எப்படிங்க கோச்சுங்க ஒத்தால் தான் ஐயோ .2 அடிச்சுறாங்க. ஹயா யாருங்க இந்த ஹயாட்டோ இப்படி அடிச்சு விட்றான் எல்லாரையும். என்னங்க அவனை பண்ணுறது. நம்ம வேற ப்ரோ பிளேயர் கிடையாது அல்ட்ரா ப்ரோ பிளேயரு. ஐயோ அல்ட்ரா ப்ரோ பிளேயர் அல்ட்ரா ப்ரோ பிளேயர். அத்தி இதை கொடுக்குறேன் அமௌண்ட்டை கொடுக்குறேன் பாருங்க. டென்களக்கா ஐயா இங்கெல்லாம் போயிட்டேங்களா. நான் இதே மறந்துட்டேன். இங்கே பக்கமே போவோம். அவன் பக்கம் போனால் யாருங்க அது இந்த பக்கம் போவோமா. அடிக்கிறான்யா நின்று நான் பாட்டுக்கு போச்சு தவக்குறான். ஹயாட்டோ முடிச்சு விடுங்கய்யா போய் தானே முடிச்சு விட்டா அந்த ஊரே முடிச்சு விட்ட மாதிரி தான்டா. M10 வச்சிருக்காங்க ஹயாட்டோ. இதுங்க M10 எடுத்துகிட்டு போவோம். மரண அடி விழுணும். இந்த ஷார்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல இது வந்து AK தலைங்கிறத விட M10 அரக்கன்னு சொல்கிறாரு. போய் அழுத்தலாங்க அவங்க எல்லாம் இதா இருக்காங்க. அவ்வளோதாங்க அழுத்துனா அழுத்து இப்படிங்கணும். CR7 எமோட்டை போடுவாங்க. ஷூ மறதான் பண்ணுறேன். நான் போகுமான்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் M10 ஜார்டன்னு ஒருத்தன் இருக்காங்க. அவனும் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அப்புறமாட்டி ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்ன யூடியூப் சேனல்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில் என்னென்னு. நான் இங்கே ஒன்று பண்ணுவேங்க. இது மேலே ஏறி உட்காந்துக்குப்பேன்.
எனிமிலாம் வருவாங்களா, அப்போ இது மேலே இந்த மாதிரி உக்காந்துட்டு வரும் போதெல்லாம் மண்டேல அடிச்சுட்டு இருக்கும். அதெல்லாம் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஓடுறான் பாருங்க ஒருத்தன், வர பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க எல்லாம். ஆவுடா, என்னையே வந்து போன மேட்ச் எல்லாத்துலையும் என்ன அடிக்க பார்க்குறவன் நாய்க்கிட்டேருந்து தப்பிக்கிறது. இந்த இவனை சுட்டாலே அவங்க டீம் நாக் அவுட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஏன் தான் பலம்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் நான் பலம் கிடையாது. நம்ம டீம் போச்சு. நான் இங்கே ஃபுல்லாக க்ளோவில் போட்டேன். போகணும் எப்படியோ போச்சுங்க. இப்படி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒருத்தன் என்ன இருங்க மேலே ஏறி தொலைவோம். ஏறா எப்பாடியோ ஜெயிச்சிட்டேங்க. நானே ஜெயிப்பேன்னு நினச்சி கூட வாக்கலை. இப்படியோ ஜெயிச்சிட்டாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் என்னன்னு தெரியும், எதுக்கும் சொல்லிக்கிறேன். FFS கேமிங். எனக்கே திக்குது, கவலைப்படையாதீங்க. போக போக நம்மளுக்கெலாம் திக்காது. சரி, பாய் காய்ஸ்.